ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபலைன் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு 6-7 வருடம் ஆன ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து என்ஜிஓ காலனி, அதாவது நாகர்கோவிலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 10 சென்ட் இருக்குங்க. 10 சென்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏராளமான வீடுகளும் இருக்குது. நல்ல ஒரு கார்டன் வச்சுருக்காங்க. அதே போல் நமக்கு நல்ல மாமரம், தென்னை மரங்கள்லாம் இதில் இருக்குது. எல்லாமே நல்ல அனுபவம் கொடுக்கக்கூடிய மரங்கள் தான் இதில் இருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்கு பாதை வசதி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12 அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்விஃப்ட்டு காரு, ஆல்டோ காரு அந்த மாதிரியான ஒரு மீடியம் சைஸில் உள்ள கார்கள் எல்லாம் வந்து நமக்கு வரக்கூடிய அளவில் நல்ல ஒரு பாதை வசதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் ஸ்டெப்பில் தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால், 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் அப்படி தான் கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு டைனிங் ஹால் இருக்குது. அதே போல் கிச்சனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டோட பேக் சைட்லேயும் நமக்கு நல்ல பரிமாற மாதிரி கொஞ்சம் இட வசதி விட்டுருக்காங்க. அதே போல் வீட்டோட ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஏராளமான இடம் விட்டுருக்காங்க. அதாவது ஒரு சைடில் தான் இந்த வீடை வந்து ஒதுக்கி இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு 4 சென்டில் ஒதுக்கி தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. மிச்சம் நமக்கு ஒரு 6-7 சென்ட் இடம் வந்து காலியாக தான் நமக்கு இதில் ஃப்ரண்டில் இருக்குது. அதில் வந்து நமக்கு நல்ல கார்டன் எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நல்ல ஒரு அருமையாக கட்டியிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதாவது இது ஒரு வாடகை ப்ரப்பஸுக்கும் இந்த வீடு நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்கும். அதாவது நீங்கள் வாங்கிட்டு கீழே இருந்துட்டு மேலே வாடகை கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்மளே யூஸ் பண்ணிக்கலான்னு கூட இதை வந்து குறுக்க ஒரு செவர் மட்டும்தான் கட்ட வேண்டியது வரும். ஏன்னா இது வந்து படிக்கட்டு ஒரு செட்டப்பாக அமைச்சிருக்காங்க. அதாவது நமக்கு வீட்டுக்குள்ளே இருந்தும் வரது மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வெளியிலேருந்து வரது மாதிரியும் இந்த படிக்கட்டை செட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நமக்கு தேவைன்னா வெளியில் அடைக்கணுன்னா வெளியில் அடைச்சிக்கிடலாம். அப்படி இல்லை நமக்கு வேண்டாம் இதை வாடகை கொடுக்கணுன்னா நமக்கு உள்பக்கமாட்டு கூட அடைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. பார்க்குறீங்க, இதுதான் வெளியிலேருந்து வரக்கூடிய பாதை, இது வந்து வீட்டில் இருந்து வரக்கூடிய பாதை. இப்படி நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,49,00,000 ஃபைனலாக கேட்குறாங்க. இந்த ஏரியாவில் சென்ட்டுக்கு 15 லட்ச ரூபா விலை இருக்குது. இது மொத்தம் 10 சென்ட்டுங்க. இது முந்தக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடு கிடைக்கும். இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய இடமா இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சஃபலைன் ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.